வணக்கம் விவசாய நண்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைய பதிவில் தென்னையில் அதிக காய்க்க உதவும் உரங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த உரங்களுடைய பெயர்கள், அந்த உரங்களுடைய பயன்கள் மற்றும் அதை எப்படி பயன்படுத்துவது, அது எந்த அளவு பயன்படுத்துவது, அது எந்த காலகட்டத்தில் பயன்படுத்தணும், அந்த உரங்களுடைய விலை மற்றும் அந்த உரம் எங்கே கிடைக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ தென்னையில் அதிகமாக காய்க்க உதவக்கூடிய உரங்கள் பார்த்திங்கன்னா, முதலாவது திரவ பொட்டாஸ், இரண்டாவது பொட்டாஸ் குருணை, மூன்றாவது ஸ்ட்ராங் பொட்டாஸ், நான்காவது பார்த்திங்கன்னா வேறு மருந்து. இப்போ திரவ பொட்டாஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு திரவ வடிவில் இருக்கும். இதனுடைய பயன்கள், இது எப்படி பயன்படுத்துறது, இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் குருணை, மூன்றாவது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பொட்டாஸ், நான்காவது பார்த்தீங்கன்னா வேறு மருந்து. இதில் பார்த்தீங்கன்னா முதல் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா திரவ பொட்டாஸ். இந்த திரவ பொட்டாஸுடைய முக்கியமான பயன்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிக மகசூல் மற்றும் தேங்காயோட அளவு, அந்த சைஸ் அதிகமாக கிடைக்கும். மேலும் உள்ள இருக்கிற கொப்பரை, அதோடைய தடிமன் அது அதிகமாக இருக்கும். அப்புறம் உள்ள இருக்கிற அந்த எண்ணெயுடைய உள்ளடக்கம், ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். மேலும் மரத்தை வறட்சி, இந்த காற்று, பூச்சி தாக்குதல் இதிலிருந்தெல்லாம் காப்பாற்றும். மேலும் இது ஊட்டச்சத்தை அந்த உறிஞ்சுகின்ற தன்மையை அதிகப்படுத்தும். மேலும் ஒளிச்சேர்க்கையை அதிகப்படுத்தும். தேங்காய் குளிர் தண்ணியோட தரத்தை அதிகப்படுத்தும். இதோட முக்கியமான பயன் கேட்டிங்கன்னா, இது இந்த திரவ பொட்டாஸ் உடனடியாக உறிஞ்சதுனால இப்போ நம்ம டாக்டர் ஊசி போடுற மாதிரி மிக விரைவாக இதனுடைய பலன்கள் நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் தண்ணி திரவ பொட்டாஸ் தேவைப்படும். அதில் ஒரு 200 லிட்டர் தண்ணி கலக்கி ஒவ்வொரு மரத்துக்கு 2 லிட்டர் ஊற்றினா போதுங்க. இது வருஷத்துக்கு ஒரு 2 டைம் கொடுக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிரானுலர் பொட்டாஸ், அதாவது பொட்டாஸ் குருணை. இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 வகை சொல்றாங்க. ஒன்று எம்ஓபி, எஸ்ஓபி. இதில் எம்ஓபியில் 60% பொட்டாசியம் ஆக்சைடு இருக்கு. இது எஸ்ஓபியில் பார்த்தீங்கன்னா சற்று விலை உயர்ந்தது. இதில் கந்தகம் அதிகமாக அடங்கியிருக்கு. இதோட முக்கியமான நன்மைகள்னு கேட்டிங்கன்னா, இது குருணை வடிவில் இருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு அது சத்தை கொடுத்துட்டே இருக்கும். ஒரு 5 மாதம் 6 மாதங்கள் மண்ணில் தங்கியிருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சக்தியை பொட்டாசியம் சக்தியை கொடுத்துட்டே இருக்கு. இதுதான் அதோடைய முக்கியமான பயன். மேலும் இது விலையும் குறைவு. இது பார்த்தீங்கன்னா தேங்காயோட அளவு அதிகரிக்கு, அதிக மகசூல், அப்புறம் பூக்கள் அதிகமாக நம்ம கிடைக்கிறதுக்காக இந்த நம்ம கிரானுலர் பொட்டாஸை நம்ம பயன்படுத்துகிறோம். மேலும் தேங்காயோட தரத்தை மேம்படுத்துறதுக்கும் மரத்தை வலுப்படுத்துறதுக்கும் நம்ம கிரானுலர் பொட்டாஸை பயன்படுத்துகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 150 கிலோ தேவைப்படும். இப்போ நம்ம கொடுக்கறது 50 கிலோ மூட்டை. அது 200 லிட்டர் தண்ணியில் கரைக்கி ஒரு மரத்துக்கு ஒரு 1.5 லிட்டர் நீங்கள் 1.5 லிட்டர் நீங்கள் ஊற்றலாங்க. இப்போ வருஷத்துக்கு ஒரு 2 டைம் இந்த மருந்து நீங்கள் பயன்படுத்த நல்ல பலன் கிடைக்கும். அப்போ இது எப்போ பயன்படுத்தலாம் கேட்டிங்கன்னா, இந்த பருவமழை தொடங்குவதற்கு முன்பு மே ஜூன் மாதம், இல்லைன்னா அதுக்கப்புறம் அக்டோபர், செப்டம்பர் டு அக்டோபர் அந்த மாதங்களில் நம்ம இதை பயன்படுத்தலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பொட்டாஸ். இதில் அந்த பொட்டாசியோடைய அளவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால சக்தி வாய்ந்த பொட்டாஸ்ன்னு சொல்கிறாங்க இதைய. இது பார்த்தீங்கன்னா தேங்காயோட அளவு, அதிக மகசூல், பூக்களுடைய வளர்ச்சி, இது எல்லாத்துக்கும் இந்த ஸ்ட்ராங் பொட்டாஸ் உதவுது. மேலும் இதில் ஒளி சேர்க்கை நல்லா நடக்கிறதுக்கும், சர்க்கரை மற்றும் ஸ்டார்ச் பரிமாற்றம் நடைபெறுவதற்கும் இது ரொம்ப உதவிகரமாக இருக்கு. இப்போ சுருக்கமாக பார்த்தீங்கன்னா இது தென்னை மரத்துக்கு ரொம்ப ஒரு உபயோகமான ஒரு மருந்து. இது எல்லா விதமான நன்மைகளையும் இந்த மருந்து கொடுக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 5 லிட்டர் தேவைப்படும்.
ஒரு 200 லிட்டர் தண்ணியில் வந்து இது கலந்து ஒரு மரத்துக்கு வந்து 2 லிட்டர் ஊற்றணும். ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70 to 75 மரம் தான் இருக்கும். நம்ம கொடுக்குற மருந்து வந்து 100 மரத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பருவமழைக்கு முன்பு மே ஜூன் மாதம் பயன்படுத்தலாம், இல்லைன்னா பருவமழைக்கு பின்பு யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் 3 டைம் பயன்படுத்தணும், ஜனவரி பிப்ரவரி மாதத்துலையும் இது நீங்கள் பயன்படுத்தலாம். அடுத்த வேர் மருந்து. இந்த வேர் மருந்து உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு மருந்து தான். நம்ம வேரில் கட்டக்கூடிய ஒரு மருந்து. இது வந்து பயன்கள் என்னன்னா, பச்சையம் வந்து அதிகரிக்குது, ஒளிச்சேர்க்கை அதிகரிக்குது, பாலைகள் எண்ணிக்கை அதிகரிக்குது, குறும்பை கொட்டுறதில்லை, காய் பெருசாகி அந்த பருப்போட எடை அதிகமாகுது, விளைச்சல் வந்து 20% அதிகரிக்குது, பூச்சி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. இது வந்து ஒரு மரத்துக்கு வந்து 200 ml கட்டணும். இது 6 மாதத்துக்கு ஒரு டைம் வந்து நம்ம கட்டிக்கலாங்க. எப்படி பயன்படுத்துறதுன்னா, நம்ம சொன்ன மாதிரி எல்லாமே 200 லிட்டர் தண்ணியில் கலந்து ஒரு 2 லிட்டர் வந்து நம்ம அதை மரத்தை சுற்றி ஊற்றிடலாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா மரத்தை சுற்றி நம்ம வந்து ஊற்றிடலாம். ஒரு இது ஊற்றுறது வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு அந்த இது பாத்திரம். இப்போ ஒரு 2 டைம் ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். விலைன்னு கேட்டிங்கன்னா லிக்விட் பொட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டரோட விலை வந்து 4500 வாங்க. ஒரு ஏக்கராவுக்கு 10 லிட்டர் தேவைப்படும். பொட்டாஸ் குருணை வந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோ மூட்டையோட விலை வந்து 1000 ரூபா. ஒரு ஏக்கராவுக்கு வந்து 150 kg தேவைப்படும். அதனால் ஸ்ட்ராங் பொட்டாஸ் வந்து 1 லிட்டர் வந்து 800 ரூபா, 5 லிட்டர் தேவைப்படுங்க ஒரு ஏக்கருக்கு. அது மாதிரி இந்த வேருக்கு மருந்து கட்டுறதுன்னா உங்களுக்கு இந்த மருந்து மட்டும் வேணும்னா ஒரு மரத்துக்கு வந்து 14 வருவாங்க. இப்போ மருந்தோட லேபர், அப்புறம் இந்த மருந்து கட்டுற கவர், அந்த மாதிரி எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுக்கணும்னா 39 ரூபாங்க ஒரு மரத்துக்கு. அப்புறம் அவங்க வர்றவங்களுக்கு வந்து அந்த உணவை மட்டும் கொடுத்துருவோம். இல்லை நீங்கள் மருந்து வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா லேபரை மட்டும் போதும்னு சொன்னீங்கன்னா ஒரு மரத்துக்கு வந்து 25 ரூபாங்க. ஃபுட்டு மட்டும் கொடுத்துருவோனுங்க. அப்போ இதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சூடாமோனஸ், அது வந்து ட்ரைகோவெர்மா, பாஸ்போபாக்டீரியா, அந்த மருந்து எங்கிட்ட கிடைக்கும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 160 ரூபா. அப்புறம் வாடல் நோய், சார்வடிதல் நோய் போகணும், அதுக்கு மருந்து இருக்குது. அது வந்து ஒரு மரத்துக்கு வந்து 55 ரூபா. அப்போ இது இல்லாமல் தென்னை மரத்துக்கு வந்து ஸ்பெஷல் மிக்சர்ஸ் அது கொடுக்குறோம். அது வந்து ஒரு 7 to 8 பொருட்கள் அடங்கியதுங்க. அதாவது யூமிக்கு, பயோபால்ஸ், அந்த மாதிரி இருக்குங்க. 85 ரூபானா அதோடைய ஒரு அளவு கம்மியாக இருக்கும். 120 அளவு அதிகமாக இருக்கும். இது வந்து 2 வகை இருக்குங்க. இப்போ நாங்கள் எப்படி சப்ளை பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் MMSல சப்ளை பண்ணுறோம். நார்த் இந்தியா அப்படின்னா VRL, அந்த மாதிரி லாஜிஸ்டிக்கில் சப்ளை பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு 10 லிட்டர் வேண்டாம், 5 லிட்டர் வேணாலும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். அப்புறம் வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்குங்க, 9074306137. அதை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். அப்புறம் ஆர்டர் கிடைச்சா வித்தின் 2 days அனுப்பிச்சிடுவோம். இது வந்து எங்கள் வெப்சைட்லேயும் இப்போ இந்த பொருட்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. எங்கள் வெப்சைட்டில் இப்போ பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கூகுள் பேலையும் பண்ணலாம். கூகுள் பே நம்பர் கொடுத்துருக்கோம், 9742274110. இப்போ நம்ம வெப்சைட்டில் ஆல்ரெடி ஏற்கனவே இந்த பொருட்கள் எல்லாமே இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இப்போ மெயினாக முக்கியமான கேட்டிங்கன்னா, இந்த மரங்களுக்கு வந்து எந்தளவுக்கு ஊட்டச்சத்து கொடுக்குறோமோ அந்தளவுக்கு அது நமக்கு பயன் கொடுக்குங்க. அது வருஷத்துக்கு ஒரு 2 டைம் கொடுத்துட்டோம்னா மரம் வந்து நமக்கு ஒரு நல்ல பயனை கொடுக்கும். இப்போ தேங்காயோட ரேட்டு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். விவசாயிகள் வந்து நம்ம எல்லாம் வாழ்க்கையில் முன்னேறலாம். நன்றி, வணக்கங்க. மீண்டும் சந்திப்போம்.